எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ரவை இருந்தால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ரொம்ப சுலபமாக 15 to 20 மினிட்ஸ்லேயே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சுவையாக வெஜிடபிள்ஸோட சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அதோட 1 கப் தயிரும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, அப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எடுத்தோடனே நிறைய சேர்த்துறாதீங்க. மிக்ஸ் பண்ண சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுப்பேன். இப்போ நீங்கள் சுடுதண்ணி இதில் ஆட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே வந்து இது நல்லா தண்ணியெல்லாம் ஈர்த்துக்கும். இப்போ நான் பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். Capsicum, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர். இப்போ திக்காயிடுச்சு இல்லைங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ தோசைக்கல்ல இல்லை பேன் எது வேணாலும் நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஹாட்டாக இருக்கு. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடும் நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரவா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.